ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான டிஷ் பெட்டிக்கடை பால்கோவா தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெட்டிக்கடை பால்கோவா செய்கிறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பொட்டுக்கடலை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பால்கோவாவுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் ஒரே கப்பில் தாங்க நம்ம அளக்க போகிறோம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா பொட்டுக்கடலையை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்திருக்கோம். அடுத்து பால்கோவா செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் டேஸ்ட் பிடிக்காதுன்றவங்க டால்டா இல்லைன்னா ஆயில் எதையாச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய் கரைய விடுற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நெய் சூடாகிடுச்சு. சூடாக இருக்கிற நெய்யை ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு பொட்டுக்கடலை பவுடர் மொத்தமும் நெய்யில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே நம்ம பொட்டுக்கடலை பவுடரை சேர்க்குறோம். இதில் சர்க்கரை இருக்குன்றதால நெய் ஹீட்டுக்கு சர்க்கரை உருகி ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வரும். கரண்டியில் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கையில் எடுத்து பிடிச்சோம்னா உருட்டின போது லட்டு மாதிரி வரும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுங்க. அடுத்து பால்கோவாவை ஷேப்பாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அதில் ஆயில் ஆர் கீ ஏதாச்சும் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால்கோவா மிக்ஸை ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா இல்லை ஸ்பூன் எதையாச்சும் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணும்போது ட்ரேயில் பால்கோவா மோல்ட் கரெக்டாக செட் ஆகிடும். அடுத்து மீதம் உள்ள மாவை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த மாவை நீங்கள் லட்டு மாதிரி வேணுனாலும் பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எந்த ஷேப் விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். அடுத்து நம்ம செட் பண்ணி வச்சுருந்த பால்கோவாவை ட்ரேலேருந்து ஒரு பிளேட்டுக்கு டிமோல்ட் பண்ணிக்கலாம். அதை நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய 90s கிட் ஃபேவரட் ரெசிபியான பெட்டிக்கடை பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.